வல்லமை, செல்வம், ஞானம், வலிமை, கனம், மகிமை ஆகிய அனைத்தையும் பெற தகுதியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களை மீட்டு கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து உயிர்களாலும் மூப்பர்களாலும் இறை தூதர்களாலும் நீர் எப்போதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன். உம்மை புகழ்ந்து போற்றப்படுதலின் சிறப்பை இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற பொழுது விண்ணில் உள்ள காட்சியினூடாக உம்மண்டை கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணில் உள்ள அரியணையில் அமர்ந்திருந்தவரின் வலக்கையில் சுருள் ஒன்று இருந்தது. அந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி வாங்கியது என்கின்ற காட்சியையும், அப்படி சுருளை வாங்கிய பொழுது பாடப்பட்ட பாடலையும் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். விண்ணிலிருந்தோர் இந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி வாங்கியவுடன் புதிய பாடல் ஒன்றை புகழ்ந்து ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்தினர். விண்ணில் இருந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் முதலில் கிறிஸ்துவை புகழ்ந்து இந்த புதிய பாடலை பாடினர். இப்பாடல் பாடப்பட்டதை தொடர்ந்து அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வான தூதர்களும் பாடினர். இந்த பாடல் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தனர். வானதூதர்கள் முதலில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி செய்தவை குறித்து அறிந்திருக்கவில்லை. விண்ணில் இருந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் கிறிஸ்துவின் சிறப்பையும் பூமியில் அவர் மக்களுக்கு செய்தவை குறித்தும் புகழ்ந்து 9ஆம் 10ஆம் வசனங்களில் பாடியதை கேட்டவுடன் வானதூதர்களும் தங்கள் சார்பில் கிறிஸ்துவின் சிறப்பை புகழ்கின்றனர். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது என்று 11ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த எண்ணிக்கை திருவிவிலியத்தில் சுருக்கமாக கோடிக்கணக்கான வானதூதர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில திருமறையில் 10,000s of 10,000s and thousands of thousands என்று உள்ளது. பிரையன் பெப்பர் என்னும் விளக்க உரையாளர் இங்கே குறிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை கணக்கிலடங்காதவை, எண்ணற்ற தூதர்கள் என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்து பூமியில் ஆற்றிய செயல்களை, அவரது தியாகத்தை விண்ணில் உள்ள உயிர்களும் மூப்பர்களும் பாடியவுடன் வானதூதர்கள் கிறிஸ்துவை குறித்து மேலும் 7 சிறப்புகளை பாடலாக பாடுகின்றனர். கிறிஸ்துவை பற்றி வானதூதர்கள் புகழ்ந்து பாடிய அந்த 7 சிறப்புகளையும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, வானதூதர்கள் அதிகாரம் அவருக்கே உரியது, டு ஹிம் பிலாங்ஸ் த பவர் என்று பாடுகின்றனர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் என்று பவுல் கூறுகின்றார். கிரைஸ்ட் த பவர் ஆஃப் காட், கடவுளின் ஆற்றல் கிறிஸ்துவிடம் உள்ளது என்கின்றார். கிறிஸ்து நம்மிடம் இருப்பார் என்றால் நாமும் கிறிஸ்துவை போல அதிகாரம் பெற்றவர்களாக, ஆற்றல் பெற்றோராக இருப்போம். கிறிஸ்துவின் ஆற்றலை பற்றி ஹட்சன் டெய்லர் என்னும் புகழ்பெற்ற அருட்பணியாளர் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார். பல கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த வளங்களின் அடிப்படையில், தங்கள் சொந்த பலத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு தோல்வி அடைகின்றனர். சிறந்த செயல் புரிந்த
கடவுளின் மனிதர் அனைவரும் பாடுள்ள பலவீனமான மனிதரே. ஆனால் கடவுளின் அதிகாரத்தினால் அல்லது ஆற்றலால், கடவுளுடைய பவரால் சாதனைகளை புரிந்தார்கள் என்று கூறுகின்றார். பில்லி கிரஹாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, கிறிஸ்துவை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம், இறையியல் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்பதை பற்றியெல்லாம் சாத்தான் கவலை கொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்துவில் எப்படி வாழ்கிறோம், கிறிஸ்துவின் ஆற்றல், பவர் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள் எவ்வளவு இருக்கிறது என்பதை குறித்தே சாத்தான் கவலை கொள்கிறான் என்கின்றார். நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் ஆற்றல் எந்த நிலையில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்படி ஆற்றல் பெற்றவர்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். வானதூதர் இரண்டாவதாக பாடும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி, செல்வம் அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங் த ரிச்சஸ். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் பொருட்டு தரித்திர ஆனதாக 2 கொரிந்தியர் 8:9 பவுல் கூறுகின்றார். எபேசியர் 3:8 பவுல் கிறிஸ்துவின் அளவற்ற செல்வம், அன்ரீச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி விளக்குகின்றார். இயேசு கிறிஸ்துவால் எட்ட முடியாத செல்வங்கள் எதுவும் இல்லை. அவரால் நிறைவேற்ற முடியாத எந்த கோரிக்கையும் இல்லை. அத்தகைய உயர்வான செல்வத்தை பரிசுத்தவான்களிலெல்லாம் சிறியவனாகிய நான் எனது மட்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன் என்று பவுல் கூறுகின்றார். கிறிஸ்து எனும் நற்செய்தியாகிய செல்வம் நம்மிடம் உள்ளதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். வானதூதர் பாடும் கிறிஸ்துவை பற்றிய 3வது செய்தி, ஞானம் அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங்ஸ் த விஸ்டம். 1 கொரிந்தியர் 1:24 பவுல் கிறிஸ்துவை கடவுளின் ஞானம் என்று குறிப்பிடுகின்றார். கடவுளின் இரகசியங்களை அறியும் ஞானமும், நாலெட்ஜ் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் என்பதும், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஞானமும் கிறிஸ்து ஒருவருக்கே இருக்கின்றது. கடவுளின் ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் தூரமானது அல்ல என அப்போஸ்தலர் 17:27 கூறுகின்றது. ஒரு சிறுவனும் அவனது சகோதரியும் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். அந்த நேரம் சிறுவன் கெட்ட வார்த்தை ஒன்றினை தன் சகோதரியிடம் கூறினான். உடனே அந்த சகோதரி, நீ கூறியதை கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு அந்த சிறுவன், இல்லை, கடவுள் தூரமான இடத்தில் அல்லவா இருக்கிறார் என்று பதிலளித்தான். அவனைப் போன்றே நம்மில் பலரும் கடவுளை எண்ணி நம் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து வருகின்றோம். அவர் எங்கேயோ இருக்கிறார், நம்மை எல்லா செயல்களையும் அவர் கவனிப்பதில்லை என்றெல்லாம் எண்ணுகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம் அருகில் இருக்கிறார் என்று உணர்ந்து வாழ்வதே கடவுளின் ஞானமாகும். இந்த ஞானம் பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். வானதூதர் பாடும் கிறிஸ்துவை பற்றிய 4வது செய்தி, பலம் அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங்ஸ் த ஸ்ட்ரெங்த். கிறிஸ்து சாத்தானை முறியடித்து அவனை வீழ்த்த வல்லவர் என லூக்கா 11:22 கூறுகின்றது. அவரால் ஜெயிக்க முடியாத சாத்தானின் சூழ்ச்சியோ செயலோ எதுவும் இல்லை. கடவுளின் பலத்தை பற்றி பில்லி கிரஹாம் பின்வருமாறு கூறுகிறார். ஒரு சுவிசேஷகராக கர்த்தரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்பதற்காக அரங்கங்களில் நிரம்பியிருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரசங்க மேடையிலிருந்து ஊழியம் செய்வதற்காக நான் அதிக நேரம் செலவழித்தேன். மீண்டும் மீண்டும் என் பலவீனம் மறைந்து கிறிஸ்துவின் பலம் புதுப்பிக்கப்பட என் ஆன்மாவில் மட்டுமல்ல உடலிலும் அவரது பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவின் பலத்தால், அவருடைய ஸ்ட்ரெங்தால்
ஆட்கொள்ளப்பட காத்திருக்கும் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? வானதூதர் பாடும் கிறிஸ்துவை பற்றிய 5வது செய்தி, மரியாதை அல்லது கனம் அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங்ஸ் த ஹானர். ஒவ்வொரு முழங்கால்களும் அவரை வணங்கும், ஒவ்வொரு நாவும் அவர் ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்ளும் நாள் வரும் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் கூறுகின்றார். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில், கிறிஸ்தவர் அல்லாத பலரும் கிறிஸ்துவில் மட்டுமே இவ்வுலகின் பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளது என்று கூறி அவரிடம் பலர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் நீதிமன்றங்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் மரியாதை அளித்து வருகின்றனர். கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் கிறிஸ்துவுக்கு மட்டுமே எப்போதும் மரியாதை தர வேண்டும் என்ற உணர்வோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். வானதூதர் பாடும் கிறிஸ்துவை பற்றிய 6வது செய்தி, மகிமை அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங்ஸ் த க்ளோரி. ஒரே பிதாவின் மகிமையிலிருந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்த அவருடைய மகிமையை கண்டோம் என யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோவான் குறிப்பிடுகின்றார். மகிமை என்பது கடவுளுக்கு மட்டுமே உரியது. இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு ஒப்பானவர், தெய்வீகமானவர் என்பதால் கடவுளின் மகிமை அவருக்கும் உரியது. 1941ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆலயத்தில் பேசுகின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மா என்னும் மகிமை உள்ளது என்று C.S. லூயிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு மனிதனோடும் பேசும்போது நாம் அழியும் மனிதனோடு பேசவில்லை, மாறாக அழியாத மகிமை பொருந்திய ஆன்மாவோடு பேசுகிறோம் என்று நாம் எப்போதும் உணர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நமக்குள் கிறிஸ்து இருப்பாரெனில் நமது ஆன்மாவும் மகிமை பொருந்தியதாக இருக்கும். வானதூதர் பாடும் கிறிஸ்துவை பற்றிய 7வது செய்தி, ஆசீர்வாதம் அவருக்கே உரியது. டு ஹிம் பிலாங்ஸ் த பிளஸ்ஸிங். மேற்கூறிய அனைத்து கிறிஸ்துவின் சிறப்புகளும் கடவுள் தரும் ஆசீர்வாதங்கள். இவ்வாசீர்வாதங்கள் அனைத்தையும் வைத்திருப்பவரும் கிறிஸ்து. எனவே ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்கே உரியது. அவர் இந்த ஆசீர்வாதங்களை தமக்காக வைத்திருப்பதில்லை, அனைத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக, தமது மனிதருக்காக அல்லது நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது மேற்கூறிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகின்றன. கிறிஸ்துவின் மக்களாக வாழ்ந்து அவருக்கு சொந்தமான அதிகாரம், செல்வம், ஞானம், பலம், மரியாதை, மகிமை, ஆசீர்வாதம் போன்ற அனைத்தையும் பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். அதிகாரம், செல்வம், ஞானம், மகிமை, பலம், ஆசீர்வாதம் போன்ற அனைத்தையும் வைத்திருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகில் நாங்கள் நிறைவோடு வாழவும், பலருக்கு பயன் தருகின்றவர்களாக விளங்கவும் எங்களுக்கு நல்ல அர்ப்பணத்தை தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். உம்மோடு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நெருங்கி உம்முடைய ஆசிகளை பெற்று அனுபவிக்கவும், இந்த மகிமையான அனுபவத்தை பலருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் எப்போதும் எங்களுக்கு நல்ல இதயத்தை கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.